Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. டாக்டர், எனக்கு தெரிஞ்ச சர்ஜன் ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு. ஃபயர் வூண்ட்ஸ் எல்லாம் நல்லா பாப்பாரு. ஃபேண்டாஸ்டிக்கா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அவரை வர வைக்கட்டுமா? ஜப்பான்ல பிளாஸ்டிக் சர்ஜன் கூட ஒருத்தர் இருக்காரு. ஃபோன் போட்டா இம்மிடியேட்டா ஸ்பெஷல் ஃளைட்ட புடிச்சு வந்துருவாரு. அவரை வர வைக்கட்டுமா? என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். பிருத்வி சார், இது சாதாரண காயம்தான். தோல்ல தான் பட்டிருக்கு. 10% கூட இல்ல. இதுக்கே இவ்ளோ அழட்டிக்கிறீங்க. ஒரு டிடி போட்டு விடுறேன். 2 நாள் தேங்காய் எண்ணெய் போட்டா போதும். கிளியர் ஆயிட போகுது. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்னும் பயப்பட வேண்டாம். கயல், ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு வீல் சேர்ல வந்தீங்க? ஐயோ மேம், சார் தான் என்ன கம்பல் பண்ணி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாரு. நான் வேண்டாம் தான் சொன்னேன். கயல், ரியலி யூ ஆர் ஆல் ரைட்? ஆமா சார், நான் நல்லா இருக்கேன். ஒரு ப்ராப்ளமும் இல்ல பிருத்திவி. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், ஃபயர் வூண்ட்ஸை சீரியஸா கவனிக்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகலாம். ஒரு 2 நாளைக்கு கையில் இங்கே இருக்கட்டும். நீங்க அவங்கள சீரியஸா அப்சர்வ் பண்ணுங்க. ஹலோ, பணம் நிறைய வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஒன்னும் இல்ல, அதுக்கெல்லாம் அட்மிஷன் போட்டு படுக்க வைப்பாங்களா? வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். உங்ககிட்ட பணம் நிறைய இருந்தா எய்ட்ஸ் நோயாளிகள் மறுவாழ்வுக்காக டொனேஷன் கொடுத்துட்டு போங்க. டொனேஷன் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் மேடம். யூ டோன்ட் வரி அபௌட் தட். சரி, அப்ப கிளம்புங்க. இதுக்கு அட்மிஷன்லாம் ஒன்னும் தேவையில்லை. போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். சரி, சொன்னல்ல. ஷூர். ஆமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர். தேங்க்ஸ். பாத்து. You can walk. She can walk. Thank you. Thank you. Okay. Are you sure, right? உங்களுக்கு ஒன்றும் பெயின் இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். Yeah, sure. கைல் வாங்க, செல்ஃபி. Thank you sir. Okay, bye. சார், உங்க ஷூ, செப்பல், பேக்லாம் இதுல இருக்கு சார். Oh, wow. Thank Good you. job. Thank you. Thank Thank you, you so sir. much. Thank you. I like you, man. Bye-bye. ஓகே சார். Come, Kyle. You're okay, right? பரவாயில்ல சார். சார், சாரி சார். தேவையில்லாம உங்களை சிரமப்படுத்திட்டேன். No, no. என்ன இதெல்லாம்? சில்லியா சிரமம் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பட பூஜையில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்னோட ஹீரோயின் உங்களுக்கு காயம் பட்டிருக்கு. அப்படியே விட சொல்றீங்களா என்ன? எதையும் சாதாரணமா விட்டுற கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ரொம்ப அலர்ட்டா இருப்பேன். ஒரு ஸ்மால் ஃபீவர் கூட என்ன அட்டாக் பண்ண விடவே மாட்டேன். அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே கத்தி எடுத்து அப்படியே சுழட்டி காய்ச்சல ஓட ஓட விரட்டி அடிச்சிருவேன்ல. வாங்க போலாம். மாமா, என்னம்மா? பாத்தீங்களா? சோஷியல் மீடியால நம்ம நியூஸ் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பிரபல நடிகை நேத்ரா பட பூஜையில் தீ விபத்து. புதுமுக நடிகை சுடிதாரில் தீ பற்றியது. பரபரப்பு. மாமா, இங்க கூட ஏன் பட பூஜைன்னு தான் போடுறாங்க. அங்க உன் முகம் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அதோட பிரஸ் நீ எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா தானே டீல் பண்ணுவ. இந்த ஆக்சிடென்ட் ஒண்ணு போதும் மாமா. இத வச்சே கயலோட இமேஜ டோட்டலா டேமேஜ் பண்ணிடுவேன். கயல் ஒரு ராசி இல்லாத முட்டுக்கட்டைன்னு பிருத்விய முழுசா நம்ப வைக்கிறேன். இனிமே அவ கதி அதோ கதிதான். நீ நம்ப வைக்கிறது என்னம்மா? இந்நேரம் அவனுக்கே அது புரிஞ்சிருக்கும். அவனுக்கு புரியாது மாமா. ஃபன், ஃபேண்டாஸ்டிக், நோ வொரிஸ்னு குழம்பிக்கிட்டு இருப்பான். நாம தான் அவன் தலையில கொட்டி புரிய வைக்கணும். உனக்கு மட்டும் எப்படிமா இப்படி புது புது ஐடியாலாம் வந்துகிட்டே இருக்கு? அது என்னமோ தெரியல மாமா. அவளை பார்த்துட்டா எனக்கு நல்ல எண்ணமே வரவே மாட்டேங்குது. புடிச்சு நசுக்கி எரியணும்னு தான் தோணுது. ரெட்டி ஏத்தி விட்டாரா? உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த
மெழுகுவர்த்தி அவகிட்ட கொடுக்கறப்பதான் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் பட்டுன்னு பத்த வச்சுட்டேன். அவ கத்தி கதறினத பார்த்த அப்புறம்தான் எனக்கு கொதிப்பு அடங்குச்சு. இந்த ரெட்டிய பாத்தீங்களா மாமா? தேள் மாதிரி கொட்டுறாரு. அவளை புகழ்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பாடுறாரு. நன்றி உள்ளவளாம், பயங்கர திறமசாலியா, ஓஹோன்னு வருவாளாம். எங்க வரது? அதான் பத்த வச்சாச்சே. ஏற்கனவே கருகுன மூஞ்சில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கறி அள்ளி பூசி விட்டல. இந்த பிருத்திவிய கொஞ்சம் மந்திரிச்சு விடணும் மாமா. தேவையே இல்லாம டென்ஷன் ஆகுறான். அவளை பார்த்தாலே வழியறான். கார்ல தூக்கி போட்டுட்டு ஓடுறான். அறிவு கெட்ட லூசு பைய. மேடம், பேங்க்ல இருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுப்பா. ஓகே சார். யார் மாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க வாங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. ஹாய். உட்காருங்க. உட்காருங்க. ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? ஃபைன். என்னங்க மேடம்? என்ன மாமா இது? நமக்கு 3 கோடி கடன் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா மேடம், மொத்தம் 3 லோன். 1 பர்சனல் லோன், இடத்த அடமான வச்சு ஒரு லோன், இன்கம் டேக்ஸ் கட்டினதை காமிச்சு வாங்கின பிசினஸ் லோன்னு ஒரு லோன். 3க்குமே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட கட்டல. வட்டி ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப இது 3 கோடியில வந்து நிக்குது. ஐயோ, எனக்கு 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 எதுவுமே தெரியாதே. இப்ப இது 3 கோடியில வந்து நிக்குது. ஐயோ, எனக்கு 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 எதுவுமே தெரியாதே. சாருக்கு எல்லாமே தெரியும் மேடம். வழக்கமா சாரை பார்த்து தான் பேசுவோம். பேங்க்குக்கு வர சொல்லுவோம், அவரும் வருவாரு. அவர்கிட்ட எல்லா விவரமும் சொல்லுவோம். இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றோம். அதோட வீட்டுக்கும் ரொட்டீன் இன்டிமேஷன் லெட்டர் போட்டுக்கிட்டும் இருக்கோம். உங்க மெயில் ஐடிக்கும் லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் மேடம். சார் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாரு மேடம். அது உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க நேர்ல வந்தோம் மேடம். ஏன்னா வரா கடனை எல்லாம் வசூலிக்க சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து எங்களை நெருக்குறாங்க மேடம். நீங்க பணம் கட்டலன்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு அசிங்கமா போயிடும் மேடம். அதனாலதான் நாங்க நேரா வந்தோம் மேடம். எவ்வளவு நாள்ல சார் இதை திருப்பி கட்டணும்? 3 மாசத்துல முழு தொகையும் கட்டணும் மேடம். அதோட அடுத்த வாரம் கடன் நிலுவைத் தொகை கட்டாம இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் நியூஸ் பேப்பர்ல போட சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கட்டுனா உங்க பேரு பேப்பர்ல வராம பாத்துக்கிறோம். இல்லன்னா எங்களால தவிர்க்கவே முடியாது. பேப்பர்ல உங்க பேர் வர்றது எங்களுக்கு நல்லதா படல மேடம். நீங்கன்றதுனால நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். பாத்துக்கோங்க மேடம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நானே பேங்க்குக்கு வரேன். மேனேஜர் கிட்ட பேசுறேன். ஓகே மேம். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. வரேன் சார். வாங்க. நாங்க வரோம் மேடம். ஓகே. வரேன் மேடம். வரேன். ச்சே, என்ன மாமா இது? தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. கையில முடக்கி போட்டாச்சுன்னு சந்தோஷப்பட்டு முடியல. அதுக்குள்ள நமக்கு இப்படி ஒரு ஆப்பு. ஏன் மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லல? எப்படி 3 கோடி கடன் வந்தது? நான் என்ன பண்றது நேத்ரா? நீ என்ன கொஞ்ச நெஞ்ச செலவா பண்ற? பர்சனல் காஸ்டியூம் எடுக்கிறதுக்கு ஃபாரின் போற, புது மாடல் செல்போன் வந்தா விலைய கூட விசாரிக்காம அது உங்ககிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கற, பார்ட்டி மேல பார்ட்டி வைக்கிற.
அதோட வீம்புக்கு அந்த கயிறை வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணி காசு அப்படியே இறைச்சி விட்ட. பணம் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கு, ஆனா வருமானமே இல்ல. காவிய தலைவிக்கு காசு வாங்கல, வேற படமும் கமிட் ஆகல. இடத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம்னா இடமும் பிரச்சனையில இருக்கு. இப்படியே போச்சுன்னா கடன் ஏறாம வேற என்ன ஆகும்? அந்த பிளாக் மணி வந்துச்சே, அதை என்ன பண்ணீங்க? அதாம்மா, அந்த பாதி பணம் அந்த ரைட்ல மாட்டிக்கிச்சேம்மா. மீதி பணத்துல தான் அந்த வில்லங்க இடத்த வாங்கியிருக்கோம், அதுலயும் மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன மாமா பண்றது? அந்த இடத்தை வித்துட்டா பாதி பிரச்சனையை தீர்த்துடலாமா? ஆனா முடியலையே. நானும் இதெல்லாம் உங்க கவனத்துக்கே கொண்டு வராம செட்டில் பண்ணிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றேம்மா. இடத்துல டிஸ்பியூட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எவனும் வரமாட்டேங்கிறானே. பிரச்சனையை இவ்ளோ முத்த விட்டு தான் என்கிட்ட சொல்லுவீங்களா மாமா? நேத்ரா, நீ ஃப்ரேம்ல நின்னு நடிக்கிறவமா, எப்பவுமே உன் மனசு ஃப்ரீயா இருக்கணும். இந்த பிரச்சனை உன் கவனத்துக்கு வந்தா அது உன்னையும் அறியாம உன் முகத்துல பிரதிபலிக்கும், உன் கரியரையே அது பாதிக்கும். இந்த பிரச்சனை உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் இதை மறைச்சேன். அதோட 2 படம் கமிட் ஆயிருந்தா எல்லாமே செட்டில் பண்ணிடலான்ற நம்பிக்கையோட தான் இருந்தேன். நம்ம நேரம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல நேத்ரா. ஒருவேளை நீ எப்படி ஃபீல் பண்ணா ஐம் சாரி நேத்ரா. பரவாயில்ல மாமா, பாத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 மாசம் டைம்ங்கிறது தான் ஒரு பயத்தை உண்டாக்குது. ஆனா கலங்க வேண்டாம் நேத்ரா, சமாளிப்போம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இதை விட என்ன மாமா பெரிய பிரச்சனை வரப்போகுது? எனக்கு தலையை வலிக்குது. நீங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டீங்க சார். சாரி சார், என்னால பூஜையில குழப்பம் வந்துருச்சுல்ல. நோ, நான் அதை அப்படி பார்க்கல. பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏதாவது விபரீதம் ஆகியிருந்தா அப்கமிங் ஆர்டிஸ்ட் உங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிருக்கும்ல. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மேல இவ்ளோ கேர் எடுத்துக்கிட்டதுக்கு. உட்காருங்க. Hey, 1 minute. ஐயோ பிருத்வி சார், என்னாச்சு? எழுந்துருங்க சார், பாத்து சார், எழுந்துருங்க. பிருத்வி சார், பாத்து சார், பாத்து. வலிக்குது. ஐயோ வலிக்குது கையில. சார் தெரியாம அடிச்சிட்டேன் சார், சாரி சார். பாத்து வாங்க. Hey, idiot. Nonsense. கண்ணு தெரியல உனக்கு? சார் சாரி சார். ரெடி நீங்க idiot. வாங்க சார். ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. இந்த சாரி கேட்டுக்கிட்டு இருக்க. வாங்க. ஐயோ அம்மா வலிக்குது. வலிக்குது கை. சீக்கிரமா சார் போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை வச்சு நான் தள்ளிட்டு போனேன். இப்போ என்ன வச்சு நீங்க தள்ளிட்டு போறீங்க. அம்மா வலிக்குது. I can't bear it. ஐயோ ரொம்ப வலிக்குதா சார்? அண்ணே சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுங்க, சீக்கிரம். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். சார் சார் ரொம்ப வலிக்குதா? அண்ணா சீக்கிரம். முடியல கையில். சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். சார் ஒரே ஒரு ஐயோ, செகண்ட் நீங்க வரேன். சார். சார் என்னாச்சு சார்? இப்பதானே சார் வெளியே போனீங்க, அதுக்குள்ள என்னாச்சு சார்? சாருக்கு கால் அடிபட்டுருச்சு, டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. வலிக்குது. கொஞ்சம் அந்த முடியல. பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். சார் முடியல என்னால. அப்படியே சார். டாக்டர் வந்துருவாங்க சார். டேய் சோஷியல் மீடியால போட போறியா? இதுக்கெல்லாம் வேற நான் டூ போட முடியும். போடா.
டாக்டர் என்னாச்சு? என்ன பிருத்திவி, உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் போல இருக்கு. உங்களை விட மாட்டேங்குது. டாக்டர் நர்ஸ், டாக்டர். போய் அந்த குழந்தையை பாருங்கம்மா. வாங்க வாங்க, நீங்க வாங்க. சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். வலிக்குது கையில், முடியல. வாங்க, படுக்க வைங்க, படுக்க வைங்க. பாத்து சார் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இங்க கால பாத்து சார், இந்த காலம் முதல்ல பாத்து. மெதுவா சார், மெதுவா பாத்து. வாங்க, உட்காருங்க சார். உட்கார்ந்து அப்படியே படுங்க. பாத்து சார், பொறுமையா உட்காருங்க. சிஸ்டர், அவர் திருப்பி உட்காருங்க. படுங்க பிருத்திவி. அப்படியே படுங்க சார். Just can't bear it. சிஸ்டர் இந்த பக்கம் வாங்க. சார் சாரி சார், சாரி சார். முடியல டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. சரியாயிடும் சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. இங்க வலிக்குதா? வலிக்குது. இந்த இடத்துல பெயின் இருக்கா? வலிக்குது. இங்க போதும் டாக்டர், பிடிங்க. ஒண்ணு இல்ல சார், பெருசா அடி கொஞ்சம் ஒண்ணு. பொறுத்துக்கோங்க. நான் என் ஃப்ரெண்ட் லண்டன் டாக்டரை வர வச்சுக்கிறேன். அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு கால்ல மட்டும்தானே அடிபட்டிருக்கு. மத்த உறுப்புகள்லாம் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு. அவரால தான் டாக்டர் இதை சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். ஜவ்வு லைட்டா கிழிஞ்சிருக்கு. 4 நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்தாலே போதுமே. ஐயோ, முடியாது டாக்டர், எனக்கு அட்மிஷன் போடுங்க. ஏன் சார் அட்மிஷனுக்காக துடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல டாக்டர். அம்மா ஃபாரின் போயிருக்காங்க டாக்டர். அப்ப சரி, இங்க தங்கி ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுங்க. நர்ஸ், டாக்டர். பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் 10 ml போட்டுருங்க. ஒரு பேண்டேஜ் போட்டுருங்க. சரிங்க. டோன்ட் வரி பிருத்திவி, எல்லாம் சரி பண்ணிடலாம். டான்ஸ் ஆடுற கால் டாக்டர் இது. இந்த காலுக்கு 1 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. காலுக்கே 1 கோடி ஃபேன்ஸ்னா தமிழ்நாடே தாங்காது பிருத்திவி. கயல், எனக்கு அடிப்பட்ட விஷயத்தை யார் யார்கிட்ட சொன்னீங்க? நான் யார்கிட்டயும் சொல்லல சார். சொல்லலையா? மை காட், உடனே எல்லாருக்கும் ஃபோன் போடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. சரிங்க சார். அப்பதான் யாரெல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன பார்க்க வராங்க, நம்ம மேல யாரெல்லாம் உண்மையான அன்பு வச்சிருக்காங்கங்கறத இப்பதான் பார்க்க முடியும். சரிங்க சார், நான் சொல்றேன். ஃபோன் பண்றேன் சார். ஐயோ அம்மா, என்ன டாக்டர், செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் மருந்து மாத்திரம் கொடுங்க, எல்லாம் ஒரிஜினலா இருக்கட்டும். 4 days டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சார். ஓகே சார். கார்த்திக், ஹலோ கார்த்திக். கயல், இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்திக், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு உன்னை பிருத்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கிளம்பினதும் உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் கயல். ஆமா கார்த்திக், அவரும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு. ஆனா சாதாரண காயம் தான், டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிருத்வி சாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். பிருத்வியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல கயல்? இல்ல கார்த்திக், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. கயல், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ண, சரியா? சரி, ஓகே கார்த்திக், பாய். வாங்க போலாம். போலாமா? வாங்க மேடம். வணக்கம் சார். திடீர்னு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. நம்ம படத்தோட டிஸ்கஷன் கூட இங்க தான் போயிட்டு இருக்கு மேடம். அதனால தான் இங்கேயே வர சொல்லிட்டேன். வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு அர்ஜென்ட் கமிட்மெண்ட், பணம் வேணும், அதான். சம்பளத்தை முழுசா கொடுத்தா கூட பரவாயில்ல, நானும் மொத்தமா டேட் கொடுத்துடுறேன். ஏக்தம்ல படத்தை முடிச்சிடுவோம். மேடம், சினிமால உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிற ஆளு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினதுல எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்த பேமெண்ட்டை ஃபைனான்ஸியர் ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அதோட இப்போ பிருத்வி சாருக்கு வேற
ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்காரு. ஷூட்டிங் தள்ளி போகும் போல இருக்கு. என்னது? பிருத்விக்கு ஆக்சிடென்ட்டா? தெரியாதா மேடம் உங்களுக்கு? ஆஹா. நான் கூட அங்கதான் மேடம் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆ, எங்க சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? கையில ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனார்ல சார், அங்க கார் ரிவர்ஸ்ல வந்து இவர் மேல மோதி கால்ல லெக்மென்ட் கிழிஞ்சிருச்சா. ஓ, உடனே அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. ஐயோ. அதனால அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறது அந்த ஷூட்டிங் தள்ளி போகுது. ஆ? படம் ஷூட்டிங்க ஆரம்பிச்சாதானே ஃபைனான்சியர் பணம் கொடுப்பாங்க. பணம் வந்ததும் பார்க்கலாம் மேடம்.